நடிகர் திலகத்தின் படங்கள்லேயே முழுக்க முழுக்க குழந்தைகளோடு நடித்த படம் இது. நடிகர் திலகத்தின் சிறந்த பொழுதுபோக்கு படங்கள்ல எங்க மாமாவுக்கு ஒரு சிறப்பிடம் இருக்கு. படிப்படியாக கோட்டீஸ்வரன் அவளை நாகரிக மங்கையாக மாற்றி கிட்டத்தட்ட முரளிக்கே அவளை அடையாளம் தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து தான் பாட்டு பாடும் ஹோட்டல்லேயே அவளை அழைத்து வந்து வழக்கமாக முரளி அமரும் மேஜைக்கு அருகிலேயே அவளை அமர்த்தி விடுகின்றார். பெண் பித்தனான முரளி அங்கே வரும்போது தன்னை அசர வைக்கக்கூடிய அப்சரஸாக ஒரு இளம் பெண் அமர்ந்திருப்பதை அறிந்து மெல்ல மெல்ல அவள்கிட்ட போறாரு. முரளியின் மீது அவள் கொண்ட வெறுப்பு கோட்டீஸ்வரன் அதாவது சிவாஜி அவர்கள் மீது காதலாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டீஸ்வரன் மனமும் அவள் பக்கம் திரும்ப ஒரு கட்டத்துல காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோட்டீஸ்வரன் கிட்ட இருந்து எப்படியாவது சீதாவை பிரித்து தான் அடைய வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கும் முரளி பல நாள் வாடகை தராமல் கோட்டீஸ்வரனும் குழந்தைகளும் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளரும் தன்னுடைய நண்பருமான செந்தாமரையை அணுகி சிவாஜி அவர்களுக்கு நெருக்கடி தருமாறு சொல்ல செந்தாமரையும் உடனே சம்மதித்து அமீனாவுடன் வீட்டை காலி செய்ய வர்றாங்க. நடிகர் திலகத்தின் பல படங்களை வரிசையாக இயக்கி வந்த இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இந்த படத்தையும் இயக்கியிருந்தாரு. வசனம் குகநாதன் எழுதியிருந்தாரு. மாருதி ராவ் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே நிற்கும் வேனை ஜீப் இடித்து தள்ளிவிட்டு சட்டென்று ஜீப் ரிவர்ஸ்ல வர உடனே ரயில் கடந்து செல்லும் காட்சி தியேட்டர்ல பலத்த கைத்தட்டல் பெற்றது. ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் சூப்பரா இருக்கும். ஹோட்டல்ல ஜெயலலிதா ஆடும் பாவை பாவைதான் ஆசை ஆசைதான் அப்படின்ற பாடலில் அற்புதமான இசையை அள்ளி கொட்டியிருப்பாரு மெல்லிசை மன்னர். வயலின், கிட்டார், பாங்கோஸ் யாவும் ஒன்றையொன்று போட்டி போட்டுக்கொண்டு விளையாடும். நடிகர் திலகத்தை பொறுத்தவரை எந்த வேஷமானாலும் அது நாதஸ்வர வித்வானோ அல்லது பிச்சைக்காரனோ எதையும் முழுமையாக புரிந்து முழுமையாக பயிற்சி எடுத்து முழுமையாக செய்து முடிப்பவர். அவர் செய்து முடித்த பின் அது சம்பந்தமான கலைஞர்கள் அவரை பாராட்டும்படி இருக்குமே தவிர குறை சொல்லும்படி இருக்காது. எங்க மாமா திரைப்படத்துல உதவி இயக்குனராக SP முத்துராமன் அவர்கள் பணிபுரிந்தார். ஜெயலலிதா அவர்கள் ஒரே ரிஹர்சல் ஒரே டேக்ல ஓகே பண்ணி விடுவார். படப்பிடிப்பின் ஓய்வு நேரத்துல தொடர்ந்து புத்தகம் படிப்பார். டிரெக்டர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களும் புத்தக பிரியர் அப்படின்றதுனால 2 பேருமே புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார்கள். படித்ததுனாலேயே 2 பேரும் மேதையானார்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா நடிப்பதற்காக VC குகநாதன் ஒரு கதையை சொன்னாரு. அதில் நடிக்க ஒப்புக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தை SP முத்துராமனை இயக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நடித்த எங்க மாமா படத்துல அவர் உதவி இயக்குனராக பணியாற்றியதை பார்த்திருக்கிறேன். அவரையே டைரக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் தான் அன்பு தங்கை. அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியவர் நடிகை ஜெயலலிதா அவர்கள்தான். அது எனக்கு கிடைத்த பெருமை. அந்த படத்துல தன் நடிப்பாலும் நடனத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் எல்லோருக்கும் பெயர் வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தன்னுடைய குழந்தைகள் இல்லத்தில் நடிகர் திலகம் பாடும் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே அப்படின்ற பாடல் ஆலாபனையுடன் TMS பாட துவங்கும் போதே நம் மனதை அள்ளி கொண்டு போகும். எத்தனை முறை கேட்டாலும் கிறங்க வைக்கும் பாடல்கள்ல இதுவும் ஒன்று. இந்த பாடல் படத்தில் 2 முறை வரும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில் முதலில் பாடிய இதே பாடலை சேகரை பணக்காரர் ஒருவருக்கு தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சோகமே உருவாக இருக்கும் குழந்தைகளை சமாதானப்படுத்த மீண்டும் ஒரு முறை சோகமாக பாடுவாரு. 2மே மனதை தொடும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.